வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் சேர்ந்து உச்சம் தொட்ட ஒரு பாட்டு. எவ்வளவோ பாடல்கள் சொல்லலாம். அதுலேயும் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது தமிழர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்த ஒரு டாப் 100 பாட்டு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா இந்த பாட்டு இல்லாம இருக்காது. அதுக்கு என்ன காரணம்? இந்த பாட்டு உருவாக்கப்பட்ட விதம், எல்லாத்துக்கும் மேல பாலு மகேந்திரா அவர்களுடைய ஒளிப்பதிவு, இசைஞானியினுடைய இசை மொழி, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை மொழி, இத்தனை விஷயங்களும் சேர்ந்து இந்த பாட்டை உச்சத்தை கொண்டு போய் நிறுத்திருக்கு. 1978 இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், படாபட் ஜெயலட்சுமி, ஷோபா மற்றும் பலர் நடித்த திரைப்படம் தான் முள்ளும் மலரும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உச்சத்தை தொட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகர் இருக்காரு அப்படிங்கிறத கண்டறிஞ்சு எல்லாருக்கும் அதை காமிச்ச ஒரு பெருமை அப்படின்னா மகேந்திரன் அவர்களை தான் சாரும். இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே போய் நீங்க கேட்டு பாருங்களேன், நீங்க நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு. கண்டிப்பா ரஜினிகாந்த் அவர்களுக்கே ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் தான், முள்ளும் மலரும். அவருக்கு மட்டும் கிடையாது, ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் பண்ற ஒரு இளம் இயக்குனர்கிட்ட போய் நீங்க ரஜினி சாரை வச்சு இப்போ ஒரு படம் பண்றீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ரஜினியை மறுபடியும் கொண்டு வரணும்னு ஆசை அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்றது என்ன, அந்த முள்ளும் மலரும் காளியை மறுபடியும் கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் கூட அது சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லா இயக்குனர்களுக்குமே கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கதாபாத்திரம் தான் அந்த முள்ளும் மலரும் காளி. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியா இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் வடிவமைச்சிருப்பார். அந்த படத்துல சரத்பாபு, ஷோபா இவங்க 2 பேருக்கான அந்த காதலை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படிங்கிற பாட்டு. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இந்த பாட்டினுடைய சூழலே ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இடமே என்னன்னா மலையடி பாதை, மலை பாதையில ஒரு ஜீப் ஒன்று போகுது, ஓப்பன் ஜீப் அது. அதுல சரத்பாபு உட்காந்துருக்காரு, பின்னாடி ஷோபா, அப்புறம் அவங்களுடைய தோழிலாம் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஜீப் போயிட்டு இருக்கும் போது இயற்கையை சரத்பாபு வர்ணிக்கிறார். அந்த இயற்கை வர்ணனையோட சேர்த்து மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம், எல்லாத்துக்கும் மேல அந்த இயற்கையை பெண்ணோடு வர்ணிச்சா எப்படி இருக்கும், பெண்ணோட ஒப்புமை செஞ்சு வாழ்க்கையினுடைய தத்துவங்களோடய அதை ஒப்பிட்டா எப்படி இருக்கும், இப்படி பல விஷயங்களை கலந்து இந்த பாட்டுல ஒரு 3 சரணத்துல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமா கொடுத்திருப்பார். இப்போ மலையடி பாதையில ஒரு ஜீப் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஏத்த ஒரு தாளத்தை அந்த இசையில கொடுக்கணும். ஜீப் போயிட்டு இருக்கு, அதுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்படி தெரியுமா கொடுத்திருப்பாரு, மியூசிக்ல ஸ்ட்ரம்மிங் கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி சிந்தாக்கு சித்தாக்கு சிந்தாக்கு சிந்தாக்கு அப்படின்னு ஒரு நடையில இந்த பாட்டு ஃபுல்லாவே போகும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஹம்மிங், ஒரு ஆலாப், அந்த ஆலாப் எது மாதிரி ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். மலையடி வாரத்துல செந்தாழம் பூக்கள் பூத்துருக்கு. அந்த செந்தாழம் பூலேருந்து வரக்கூடிய காத்து, தென்றல் காத்து அவங்களுடைய முகத்துல அடிக்குது. பொதுவா அந்த காத்து முகத்துல அடிக்குதுன்னு வைங்களேன், நம்ம ஆணு பாட முடியாது, தான் பாட முடியும். ஏன்னா காத்து அந்த நேரத்துல முகத்துல அடிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம வாயை திறந்து பாட முடியாது. அதை பாருங்க, எடுத்தோடனே அந்த ஆலாபணிலேயே ரொம்ப அற்புதமா இசைஞானி காமிச்சிருப்பாரு. அந்த ஆலாப் கேட்கும் போதே அந்த இயற்கையோடு நம்மளும் ஒன்று சேர்ந்துருவோம். எப்படி அந்த ஆலாப் ஜேசுதாஸ் அவர்கள் அற்புதமா பாடியிருப்பாங்க, நம்ம மறக்க முடியாது. இந்த ஆலாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் புல்லாங்குழல், வயலின் இது 2ம் சேர்ந்த ஒரு இசை ஒன்று வரும். அது எப்படி இருக்கும்னா மலையை காற்று தழுவினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுத்தும். அதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா இந்த ஆலாப், இது அந்த மலை பிரதேசத்தினுடைய நிதானத்தை, அந்த அமைதியை நமக்கு அப்படியே கடத்தும். பொதுவா அந்த மலை பிரதேசத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கோபமோ ஒரு டென்ஷனோ ஒரு பரபரப்போ இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்களாம். சமீபத்தில் கூட இந்த போலீஸ் கிரைம் எங்க அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் குற்றங்கள் ரொம்ப கம்மியாக நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மலைப்பகுதிகளில் பெரிய பரபரப்பு இருக்காது, குளிர் அதிகமாக இருக்கும். பொதுவாக குளிர் அதிகமாக இருந்தாலே கோபம் அங்கே அதிகமாக இருக்காது, யாரும் அதிகமாக கோபப்பட மாட்டாங்க.
கோபம் அதிகமா இல்லாததுனால குற்றங்கள் பெரிய அளவுல இருக்காதான். இது வந்து ஒரு உளவியல் ரீதியா அதுல ஒரு காரணம் இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி அந்த மலை பிரதேசத்தினுடைய நிதானத்தை, அமைதியை இந்த ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த ஆலாபிலேயே, இந்த ஹம்மிங்லேயே இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த பாட்டில் கொடுத்துருப்பார். அந்த ஹம்மிங் முடிஞ்சு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புல்லாங்குழல் வயலின் இசை வந்து வரும். அதை தொடர்ந்து அந்த பல்லவி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எப்படி முதல்ல எழுதியிருந்தார் அப்படின்னா, செந்தாழம் பூவில் உட்கார்ந்த தென்றல் என் மீது மோதுதம்மா அப்படின்ட்டு தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் முதல்ல எழுதியிருப்பார். அப்போ அந்த நேரத்தில் கங்கை அமரன் அவர்கள் உட்கார்ந்துருந்துருக்காங்க. அவர் அதை கேட்டோம் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, கொஞ்சம் கூட பயப்படலை. அவ்வளோ பெரிய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அவர்கிட்ட என்ன சொல்லிவிட்டாரு, அண்ணே செந்தாழம் பூவில் உட்கார்ந்த தென்றலுக்கு பதிலாக வந்தாடும் தென்றல்னு வச்சா நல்லா இருக்குமே. கொஞ்சம் கூட கவியரசர் கோவப்படலைங்க. ஈகோங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அட நல்லா இருக்கியா, இதுவே நல்லா இருக்கு, எப்படியே வச்சுக்குவோம், வந்தாடும் தென்றல்னே இருக்கட்டும் அப்படின்னு எழுதிட்டாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்குற செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். அதுல ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல் இருக்கு பாருங்க. நிச்சயமா கேஜே ஜேசுதாஸ் அவர்களை தவிர இந்த பாட்டை வேற யார் பாடியிருந்தாலும் அப்படி ஒரு அழகா அந்த பாட்டுக்கு கொடுத்துருக்க முடியுமா கவியரசருடைய வரிகளுக்கு அப்படிங்கிறது சந்தேகம் தான். அந்த வகையில ஜேசுதாஸ் அவர்கள் ரொம்ப சிறப்பா அந்த பாட்டை வந்து பாடியிருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்த ஜீப்பு மலைப்பகுதியில வளைஞ்சு வளைஞ்சு போகும். அதை வந்து இசையிலையும் கொடுத்தாகணும், அந்த உணர்வை வரியிலையும் கொடுத்தாகணும். அது ரொம்ப சிறப்பா இசைஞானியும் சரி கவியரசரும் சரி போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்க, அதை இசையில எப்படி கொடுக்குறாரு பாருங்க இசைஞானி இளையராஜா அவர்கள். தனன தனன அந்த வளைவு, அதுக்கு உடனே கவியரசர் வரிய பாருங்க, வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, பெண்ணினுடைய கூந்தலோட ஒப்பிடுறாரு அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய அந்த பாதைய. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலம் கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது, ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் அப்படின்னு முதல் சரணத்திலேயே ரொம்ப அற்புதமான அந்த ஒரு உவமையை வந்து இந்த பாட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். மங்கையுடைய அந்த கூந்தலோடையும் அந்த ஊடலோடையும் அந்த இயற்கையை வந்து ஒப்பிட்டு சொன்ன அந்த விதம். அதுக்கப்புறம் அந்த ஜீப் வந்து மலையினுடைய நடுப்பகுதிக்கு போயிடுது. நடுப்பகுதிக்கு போன உடனே அந்த ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இறைச்சல் நாய்ஸு இது எல்லாத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுறோம். ஏன்னா மலையினுடைய நடுப்பகுதியை அடைஞ்சாச்சு. அங்கே ஒரு குளிர்ந்த காற்று வீசுது, பறவைகளுடைய ஓசை அங்கே கேட்குது. அது எல்லாத்தையும் அந்த குழலில் அழகாக காமிச்சிருப்பாரு ஃப்ளூட்டில் இசைஞானி இளையராஜா அவர்கள். தன் தன் தன அப்படின்னு அந்த ஒரு பிட்டு வந்து ஃப்ளூட்ல வரும். அதோட சேர்த்து பறவைகளுடைய ஓசையும் அந்த இசையோட சேர்த்து இசைஞானி இளையராஜா அவர்கள் ரொம்ப அற்புதமா வந்து கொடுத்துருப்பாரு இந்த பாட்டுல. அதுக்கப்புறம் மலையினுடைய நடுப்பகுதியில் போயிட்டு இருக்கும்போது மேகங்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதுக்கு ஒரு சரணத்துல அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். அதுக்கப்புறம் உள்ள வரிதான் ரொம்ப ஹைலைட்டு. பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன். அதாவது இந்த மலைப்பகுதியில தான் பள்ளத்தாக்கு மேடு பள்ளம் எல்லாம் இருக்கு, போற வழியில பள்ளமும் இருக்கு மேடும் இருக்கு, அது அங்க இருக்கு சரி. ஆனா மனிதர்களுடைய உள்ளங்களும் ஏன் அப்படி இருக்கு, மேடு பள்ளமா நிறைஞ்சிருக்கு, ஒரு சீரானதா இல்லையே அப்படின்னு அந்த இயற்கை வர்ணனையோட சேர்த்து இந்த வாழ்க்கை தத்துவத்தை வந்து அப்படியே ஒப்பிட்டு கவியரசர் வந்து சொல்லியிருப்பார். பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையின் காட்சி இறைவன் ஆட்சி அப்படின்னு இந்த 2வது சரணத்தை முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மலை உச்சியை வந்து கிட்ட அந்த ஜீப் வந்து அடைஞ்ச உடனே அந்த தனிமை எப்படி இருக்கும், அந்த அமைதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் ஃப்ளூட்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் 3வது சரணத்துல ஒரு வரி போட்டிருப்பாரு பாருங்க கவியரசர். இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனைன்னு இருப்பாரு. ஏன்னா மலை உச்சியில வீசக்கூடிய அந்த பனி காற்று இருக்கு பாருங்க, அது நம்ம வாயில பட்டு உதடுகள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதை வந்து சொல்றாரு பாருங்க, இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. பொதுவாக கவியரசருக்கு வந்து கவி சக்கரவர்த்தி கம்பன் மேல மிகப்பெரிய ஒரு காதல் உண்டு. அது அவருடைய கவிதைகள் அவருடைய பாடல்களையும் நம்ம கேட்கலாம். நிறைய கவி சக்கரவர்த்திட்டேருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பார் பாடல்கள். அதுவே நம்ம தனியா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வீடியோ போடலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுல கம்பனுடைய ரெஃபரன்ஸா அழகா கொண்டு வந்திருப்பாரு. கம்பன் செய்த வர்ணனை அப்படின்னு
ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது, மறவேன் மறவேன் அற்புத காட்சி அப்படின்னு இந்த 3வது சரணத்தை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் முடிச்சிருப்பார். இவ்வளவு அழகான இந்த பாட்டு உருவாக்கப்பட எவ்வளவு சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் இன்றைய தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த பாட்டு நல்லபடியா உருவாகி இன்னைக்கு நம்ம அதை பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? இந்த படத்துல சம்பந்தமே படாத நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தான் காரணம். ஏன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணு செட்டியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் இந்த படத்தை ஃபுல்லா போட்டு பார்த்துருக்காரு. போட்டு பார்த்துட்டு மகேந்திரன் அவர்கள் மேல பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. என்னையா படம் எடுத்து வச்சிருக்க, உன்னை நம்பி இவ்வளவு காசு நான் போட்டிருக்கேன், படத்துல வசனமே இல்லையா, இவ்வளவு கம்மியா இருக்கு வசனம், இது எப்படியா தேட்டருக்கு வந்து ஓட போகுது, எப்படி எனக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க போகுது அப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைண்ணே கண்டிப்பா இதை வந்து மக்கள் விரும்புவாங்க, கொண்டாடுவாங்க, இது ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு. அவர் கேட்கல. அதுக்கப்புறம் மகேந்திரன் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் பாட்டுக்கு லீட் சீன்ஸ்லாம் எடுக்காம இருக்குண்ணே, அது கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முடியவே முடியாது, இதுக்கு மேல இந்த படத்துக்காக நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன், இவ்வளவு செலவு பண்ணதே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள்ட்ட போய் மகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்த சொல்ல, நிச்சயமா நான் போய் அவர்கிட்ட பேசுறேன் உங்களுக்காக ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் போய் வேணு செட்டியார்கிட்ட பேசுறாரு. கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியும் வேணு செட்டியார் கேட்கல. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த காட்சிகளை எடுப்பதற்கான எல்லா செலவையும் கேமரால இருந்து எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன், நீங்க நல்லபடியா பண்ணி முடிங்க, இந்த சீனை எடுக்காம இந்த படம் வெளிவந்து அதனால இந்த படத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு மகேந்திரன் அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் முன் வந்து அந்த காட்சியை எடுப்பதற்கு உதவி செய்கிறாரு. அதுக்கு அப்புறம் தான் இந்த செந்தாழம்பூவில் பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சரத்பாபு அவர்கள் ஜீப்பில் போயிட்டே அந்த வரக்கூடிய அந்த வாயை அசைச்சுக்கிட்டு பின்னாடி ஷோபாலாம் உட்காந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அதை சத்யா ஸ்டுடியோவில் வச்சு எடுத்திருக்காங்க, ஜீப்பை வச்சு. அப்படி பல சிக்கல்களுக்கும் சிரமத்திற்கும் மத்தியில் உருவாக்கின ஒரு பாட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்னா அதுதான் இசைஞானி இளையராஜா, கவியரசர் கண்ணதாசன், பாலு மகேந்திரா இவர்கள் எல்லோரும், கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல், அது மாதிரி சோபா அவர்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், சரத்பாபு, இந்த பாடலில் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அதற்கான பங்கு உண்டு. முக்கியமான பங்கு சொல்லணும்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் தான் உண்டு. ஏன்னா 2 பேரும் போட்டி போட்டு உச்சத்தை தொட்டிருப்பாங்க, தமிழ்லையும் சரி இசையிலையும் சரி. அந்த வகையில் இந்த பாடலை பற்றி இவ்வளோ தகவல்கள் சொன்னது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது நமக்கும். உங்களுக்கு இந்த பாட்டில் பிடித்த விஷயங்கள் என்னென்ன எல்லாத்தையுமே நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேறு என்னென்ன பாடல்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் விரும்புறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறையா தொடர்ந்து பேசுவோம். நன்றி.